ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பவி மேக்ஸ்வெல்லில் ஒரு சிம்பிளான ஈஸியான மேஜிக் ட்ரிக் பார்க்க போகிறோம். அது சாப்டர் 2 பாலினாமியல்ஸ்க்கு. இது 10th சிபிஎஸ்சி மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2ல் செகண்ட் சம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா சம் கொடுத்துருவாங்க, அப்புறம் ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ஈஸியான ஃபார்முலா இருக்கு. என்னன்னா P of x equal to x square minus sum into x plus product. இதுதான் ஈஸியான ஃபார்முலா. இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா என்னன்னா P of x equal to x square minus sum into x plus product. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? -1 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சம்மையும் ப்ராடக்டையும் வச்சு நம்ம ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஃபார்முலா என்ன? குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு ஃபார்முலா என்ன? P of x equal to x square minus sum x plus product. இப்போ P of x ன்னு போட்டுக்கலாம். x ஸ்கொயர்ட் இருக்கு, x ஸ்கொயர்ட்னு போட்டுக்கலாம். மைனஸ் சம் என்ன? 1/4 கொடுத்துருக்காங்க, அதனால 1/4 இன்ட்டு x கொடுத்துருக்காங்க, x போட்டுக்கலாம். பிளஸ் ப்ராடக்ட் என்ன? -1 கொடுத்துருக்காங்க, அந்த -1 போட்டுக்கலாம். இப்போ இங்கே டிவைட் பைல 4 இருக்கு, அதனால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4ஆல மல்டிப்ளை பண்ணா 4x ஸ்கொயர்ட், இங்க -4 இன்ட்டு 1/4x, இங்க பிளஸ் மைனஸ் ஆயிரும். இப்போ 4 இன்ட்டு 1, இப்போ 4x ஸ்கொயர்ட் அப்படியே தான் இருக்கும். இங்க மைனஸ், இந்த 4 கேன்சல் ஆயிரும். 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ், மைனஸ் 4 இன்ட்டு 1 4. இதுதான் ஆன்சர். ஈஸியா இருக்கா? இதே மாதிரியே செகண்ட் சம் பார்க்கலாம். இங்க சம் வந்து √2 கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் வந்து 1/3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே P of x equal to ஃபார்முலால x ஸ்கொயர்ட் மைனஸ் சம் என்ன? √2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் என்ன? 1/3. சேம் இதே மாதிரியே டிவைட் பை 3ல இருக்கு. இது கேன்சல் ஆகணும்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணும்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு √2x பிளஸ் 3 இன்ட்டு 1/3. அப்போ 3 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 3x ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு √2x பிளஸ் 1. இதுதான் ஆன்சர். இதே மாதிரியே தேர்ட் சம் பார்க்கலாம். சம் வந்து இங்க 0ன்னு கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் வந்து √5 கொடுத்துருக்காங்க. அப்ப P of x equal to ஃபார்முலால x ஸ்கொயர் மைனஸ் 0 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் √5. இப்போ 0வால எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும், அதனால x ஸ்கொயர் பிளஸ் √5. இதுதான் ஆன்சர். ஈஸியா இருக்கா? அடுத்தது ஃபோர்த் சம். ஃபோர்த் சம்ல சம் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட்டும் 1 தான் கொடுத்துருக்காங்க. இப்ப P of x equal to ஃபார்முலால x ஸ்கொயர் மைனஸ் சம் என்ன? 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் என்ன? 1. இப்போ இது ஈஸியாக எழுதிக்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 1x போடலாம், இல்லை -x போட்டுக்கலாம். பிளஸ் 1. இதுதான் ஃபோர்த் சம்க்கான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். P of x equal to x ஸ்கொயர் மைனஸ், ஆல்ரெடி ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு, இப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் 1/4 சம் என்ன? -1/4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் என்ன? 1/4. அப்ப x ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் 1/4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1/4. இப்போ இந்த டிவைட் பைல இருக்க 4 கேன்சல் ஆகுனா என்ன பண்ணும்? 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணும்போது 4x ஸ்கொயர்ட், இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 4 கேன்சல் ஆயிரும். அப்ப பிளஸ் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். பிளஸ் அதே மாதிரி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 கேன்சல் ஆயிரும், பிளஸ் 1 இருக்கும். இதுதான் ஆன்சர். அடுத்தது சிக்ஸ்த் சம். சம் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் வந்து 1 கொடுத்துருக்காங்க. அப்ப P of x equal to x ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் என்ன? 1. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலால கீழே போட்ட ஆன்சர் ரெடி ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் ஈஸியான ட்ரிக் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும்.